இந்த விளக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். 15ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில ஆரம்பிச்சு உலக வரலாற்றையே முழுசா புரட்டி போட்ட ஒரு மாபெரும் கடல் பயணத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். வாஸ்கோடா காமாவோட பயணங்கள், உலக புவிசார் அரசியல் அவர் எப்படி மாற்றி அமைச்சாரு, அதற்கான உண்மையான காரணங்கள், தேதிகள், அப்புறம் அந்த பயணங்களுக்கு பின்னாடி இந்த கொடூரமான யதார்த்தங்கள், இது எல்லாத்தையும் நாம நேரடியாகவே அலச போறோம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். நாம பார்க்க போற இந்த வரலாற்று பயணத்தை ஒரு 4 முக்கிய கட்டங்களா பிரிக்கலாம். அவரோட தோற்றம், முதல் பயணம், வர்த்தகத்தை எப்படி இராணுவமயமாக்கினாரு, அப்புறம் அவரோட இறுதி காலம். முதல்ல தோற்றமும் புவிசார் அரசியல் வினையூக்கியும். இப்போ 15ஆம் நூற்றாண்டு ஐரோப்பாவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆசியாவுக்கான நிலவழி வர்த்தக பாதைகள் எல்லாமே இஸ்லாமிய அரசுகள் மற்றும் வெனிஸ் நகரத்து இடைத்தரகர்களோட முழு கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு. மசாலா பொருட்கள் ஐரோப்பாவை வந்தடையணும்னா அவங்க மிகப்பெரிய தொகையா வரியா கொடுக்க வேண்டியிருந்தது. இந்த ஏகபோகத்தை எப்படி உடைக்கலான்னு போர்ச்சுகல் தீவிரமா மாற்று வழிகளை தேடிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல, அதாவது 1487ல பார்த்தோலோமியோ டேஸ் ஆப்பிரிக்காவோட நன்னம்பிக்கை முனைய கண்டறிஞ்சது போர்ச்சுகலுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. அப்புறம் 1493ல வந்த போப்பாண்டவரோட ஆணை, அதை தொடர்ந்து 1494ல கையெழுத்தான டோர்டெசில்லாஸ் ஒப்பந்தம், இதெல்லாம் சேர்ந்து அட்லாண்டிக் பெருங்கடல்ல ஒரு கற்பனை கோட்டை வரைஞ்சு அதுக்கு கிழக்கே புதிய நிலங்களை கண்டறியும் முழு உரிமையையும் போர்ச்சுகலுக்கு மட்டுமே அதிகாரப்பூர்வமா கொடுத்துச்சு. ஒரு பக்கம் வணிக பேராசை, இன்னொரு பக்கம் மத விசுவாசம். இது ரெண்டும் தான் அவங்கள உந்தித் தள்ளிய மிகப்பெரிய காரணங்கள். இந்த மாபெரும் தேசிய திட்டத்தை, அதாவது இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிக்கிற பொறுப்பை போர்ச்சுகல் மன்னர் முதலாம் இம்மானுவேல் 1497ஆம் ஆண்டுல ஒருத்தர் கையில ஒப்படைக்கிறாரு. அவர்தான் வாஸ்கோ டா காமா. தெற்கு போர்ச்சுகல்ல ஒரு உயர்குடி குடும்பத்துல பிறந்த இவரு ரொம்பவே திறமையான மாலுமி மட்டும் இல்ல, கணிதத்திலயும் வல்லவர். சரி, இப்போ 1497ல இருந்து 1499 வரை நடந்த முதல் பயணத்தையும் அவர் எப்படி இந்தியா வந்தடைஞ்சாருங்கிறதையும் பார்க்கலாம். 1497ஆம் ஆண்டு கோடை காலத்துல வாஸ்கோடா காமா உலகத்தையே மாத்த போற அந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தை தொடங்குறாரு. ஜூலை 8, 1497 அன்னைக்கு லிஸ்பன் துறைமுகத்திலிருந்து வெறும் 4 கப்பல்கள், 170 மாலுமிகளோட அவர் புறப்பட்டார். பல ஆபத்துகள் நிறைந்த ஆப்பிரிக்காவின் நன்னம்பிக்கை முனைய சுற்றி பயணிச்சு அவர் இந்திய பெருங்கடலை அடைஞ்சார். இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அப்போ இந்திய பெருங்கடல் ஒன்னும் காலியா இல்ல. அரேபியர்கள், ஆப்பிரிக்கர்கள், சீனர்கள்னு பலரோட வர்த்தகத்தால அது ஏற்கனவே ரொம்ப பரபரப்பா தான் இயங்கிட்டு இருந்துச்சு. அப்துல் மஜீத் அப்படிங்கிற ஒரு குஜராத்தி மாலுமியோட வழிகாட்டுதலால 11 மாசத்துக்கும் குறைவான கடல் பயணத்துக்கு பிறகு 1498 மே மாசம் கேரளாவின் மலபார் கடற்கரையில உள்ள கள்ளிக்கோட்டை அருகே கப்பாட் அப்படிங்கிற இடத்த அவரோட கப்பற்படை வந்தடைஞ்சது. ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு நேரடி கடல் வழி முதன்முறையா திறக்கப்பட்டது இந்த வினாடியில தான். அங்க கள்ளிக்கோட்டையோட இந்து மன்னரான சாமோரின் டா காமாவை ரொம்ப நட்பாவே வரவேத்தாரு. ஆனா அங்க பல நூற்றாண்டுகளா அமைதியா வர்த்தகம் செஞ்சுட்டு இருந்த அரேபிய வணிகர்களுக்கு போர்ச்சுகீசியர்களோட வருகை சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்லாம சாமோரின் மன்னர் கேட்ட வழக்கமான சுங்கவரிய செலுத்த டா காமா பிடிவாதமா மறுத்துட்டாரு. இதனால அவங்களுக்கு இடையிலான இராஜதந்திர பேச்சுவார்த்தை அப்படியே முறிஞ்சு போச்சு. ஆகஸ்ட் மாசம் கள்ளிக்கோட்டையிலிருந்து கிளம்பின டால்காமா வழியில கண்ணனூர்ல கோலத்திரி மன்னரோட ஒரு அதிகாரப்பூர்வமற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை செஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 1499ல லிஸ்பனுக்கு திரும்பினாரு. இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அவர் ஐரோப்பாவுக்கு கொண்டு போன மசாலா பொருட்களோட மதிப்பு அந்த மொத்த பயணத்துக்கான செலவை விட சுமார் 60 மடங்கு அதிகம். சும்மா இல்லைங்க, 60 மடங்கு லாபம். அடுத்து 1501லிருந்து 1503 வரை நடந்த இரண்டாவது பயணமும் வர்த்தகத்தின் இராணுவமயமாக்கலும். இந்த 60 மடங்கு லாபம் போர்ச்சுகலோட பார்வையையே முற்றிலுமா மாத்திருச்சு. வெறும் கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுல இருந்து ஆயுத பலத்தை காட்டி வர்த்தகத்தை தங்களோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதோட விளைவா 1500ஆம் ஆண்டு பெட்ரோ அல்வாரெஸ் கப்ரால் தலைமையில ஒரு படையை இந்தியாவுக்கு அனுப்புனாங்க. கள்ளிக்கோட்டையில அரேபிய வணிகர்களோட வன்முறை வெடிச்சது. கப்ரால் கடல்ல இருந்து நகரத்தின் மீது குண்டு வீசி தாக்கிட்டு கொச்சிக்கு சென்று அங்க முதல் போர்ச்சுகீசிய தொழிற்சாலையை நிறுவனாரு. இந்த சூழ்நிலையில தான் போர்ச்சுகீசியர்கள் கார்டாஸ் அப்படிங்கிற ஒரு கட்டாய உரிம முறையை அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது இந்திய பெருங்கடல்ல பயணிக்கிற எல்லா வணிக கப்பல்களும் போர்ச்சுகீசியர்கள்கிட்ட பணம் கட்டி உரிமம் வாங்கணும். அப்படி இல்லைன்னா கப்பலும் சரக்குகளும் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்படும். யோசிச்சு பாருங்க, ஆசிய கடல் பரப்புகள்ல பல நூற்றாண்டுகளா இருந்த அமைதியான வர்த்தக முறை இந்த பீரங்கி கப்பல் ராஜதந்திரத்தால ஆயுத பலத்துக்கு கீழே கொண்டு வரப்பட்டுச்சு. இதைத் தொடர்ந்து 1502ல மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் தாங்கிய கப்பற்படையோட இந்தியா வந்த டா காமா கள்ளிக்கோட்டையிலிருந்து அரேபியர்கள் எல்லாரையும் வெளியேற்றணும்னு சாமோரின் கிட்ட கட்டளையிட்டாரு. சாமோரின் அதை மறுக்கவே டா காமா கடல்ல இருந்து நகரத்தின் மீது சரமாரியா பீரங்கி தாக்குதல் நடத்தினாரு.
எந்த தப்புமே செய்யாத 800 உள்ளூர் மீனவர்களை ஈவிரக்கமே இல்லாம படுகொலை செஞ்சாரு. பல அரிசி கப்பல்களை கைப்பற்றி அதிலிருந்த மாலுமிகளோட மூக்கு, காது, கைகளை வெட்டி குரூரமா சித்திரவதம் செஞ்சாரு. இதுக்கு பேரு வர்த்தகம் கிடையாது, ஆயுத பலத்தின் மூலம் ஏகபோக உரிமையை நிலைநாட்டுற ஒரு கொடூரமான செயல். சமோரின் மன்னருடனான உறவு முழுமையா முறிந்த நிலையில டா காமா கண்ணனூர் மற்றும் கொச்சியில பலமான கோட்டைகளோட கூடிய நிரந்தரமான வர்த்தக மையங்களை நிறுவினாரு. தன்னோட ராணுவ மற்றும் வர்த்தக ஆதிக்கத்தை இந்தியாவுல ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சுட்டு அவர் மீண்டும் ஐரோப்பா திரும்பினாரு. கடைசியா அவரோட இறுதி பயணம், வைஸ்ராய் பதவி மற்றும் இறுதிக் காலம். சரியா 2 தசாப்தங்கள் ஓடிடுச்சு. இந்தியால போர்ச்சுகீசிய நிர்வாகம் ஊழலால ரொம்பவே சீரழிஞ்சு போயிருந்தது. நிலைமைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர போர்ச்சுகீசிய மன்னர் தன்னோட ரொம்ப கொடூரமான விசுவாசியான டா காமாவை மீண்டும் அழைத்தார். 1524ல போர்ச்சுகீசிய இந்தியாவின் வைஸ்ராயாக நியமிக்கப்பட்டு மீண்டும் வந்த டா காமா வந்த உடனேயே தன்னோட கடுமையான ராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பிச்சாரு. டி சவுசா தலைமையில ஒரு கடற்படையை அனுப்பி கள்ளிக்கோட்டையில குட்டி அலிய தோற்கடிச்சாரு. அதேபோல கண்ணனூரின் தலைசிறந்த கடற்படை தளபதி பால்யாஹாசனை மிரட்டி பணிய வச்சு சிறையில் அடைச்சாரு. ஆனா வைஸ்ராயாக அவரோட இந்த இரும்புக்கர ஆட்சி ரொம்ப குறுகிய காலம்தான் நீடிச்சது. இந்தியாவுக்கு வந்த வெறும் 3 மாசத்துல திடீர்னு நோய்வாய்ப்பட்டு 1524ஆம் ஆண்டு டிசம்பர் 24 அன்னைக்கு கொச்சியில அவர் மரணமடைந்தார். அவரோட உடல் முதல்ல கொச்சியில இருக்கிற செயின்ட் பிரான்சிஸ் தேவாலயத்துல தான் அடக்கம் செய்யப்பட்டது. நூற்றாண்டுகளா அமைதியா நடந்து வந்த ஆசிய கடல் வர்த்தகத்தை ஆயுத பலத்தால இரத்த களரியா மாற்றி அமைத்த ஒரு மிகப்பெரிய மரபை அவர் விட்டுச் சென்றிருக்காரு. இப்போ இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வந்திருக்கோம். இங்க நாம சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. வாஸ்கோடா காமாவோட வெற்றி அப்படிங்கிறது அவரோட திறமையான கடல்வழி பயணத்தால கிடைச்சதா, இல்லனா தன்னோட பீரங்கி கப்பல்கள் மூலமா எந்த ஈவி இறக்கமுமே இல்லாம அவர் பிரயோகித்த வன்முறையால கிடைச்சதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று பகுப்பாய்வோடு உங்களை சந்திக்கிறேன்.